ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அண்ட் டேட்டா இன்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்பிஏ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைத்தான், ஆர் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல்ல நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ரெக்கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ வந்து 7.5க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல யூசர் லாகின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் மட்டும் இந்த இடத்துல கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யூசர் லாகினுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா கிராஜுவேட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஜாவா, எஸ்கியூஎல், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கம்பெனி ஓவர் வியூ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் எ சிவின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அப்ளைன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 yearsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜியோவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூஸர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகினுக்கு வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, மைசூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, டெல்லின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 days தான் இருக்குது. ஏப்ரல் 18th அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhs per annum தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க உங்கள் டிகிரியா அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க.
ஜாப் லொக்கேஷனும் அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 years and 9 month வந்து உங்களுக்கு பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் 60% இருக்கணும். உங்கள் 10th 12th டிப்ளமோ எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் 60% ஆர் 6.75 சிஜிபிஏக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 18 ஏஜுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் ஹச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.